அனைவருக்கும் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சி சார்பிலும் உங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிற ஜனவரி 25 35 நாள் தான் இருக்கு. நம்ம ஜாதி சங்க மாநாடு திருச்சியில் நடக்குது. அதற்கான அழைப்புதல் தான் உங்க கிராமத்துக்கு உங்களை தேடி வந்து கொடுக்க வந்திருக்கோம். தமிழகத்தில் அதிக எண்ணிக்கையில் உள்ள ஒரு சமூகம் தான் நீங்கள் மாவட்டத்தில் முத்திரையை சமூகம். தொடர்ச்சியா இந்த சமூகம் அரசியலில் புறக்கணிக்கப்படுது. நாம அதிகமா இருக்க பஞ்சாயத்துல நம்ம பஞ்சாயத்து தலைவர் இல்லை, நாம அதிகமா இருக்க ஊராட்சி கவுன்சிலர் நாம ஊராட்சி கவுன்சிலர் இல்லை, நாம அதிக எண்ணிக்கையில் இருக்க சட்டமன்ற தொகுதியில் நம்ம எம்எல்ஏ இல்லை. இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தான் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம் ஆரம்பித்து தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த மக்களை அடையாளப்படுத்தணும். திருச்சியில தாண்டா முத்திரையர் இருக்கான் அப்படின்னு சொன்னதை மாத்தி இந்த அய்யலூர் பேரூராட்சியிலே முத்திரையர் பெரும்பான்மையா இருக்கான்னு காமிச்சது வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம் தான். ஆண்டான் அடிமையா இருந்தது இந்த சமூகம். ஒரு பெரியவர் இங்க இருந்தாரு, அவர் கை கட்டிக்கணும், அவர் சொல்றதை கேட்கணும், வாயை மூடணும், உட்காரணும். இப்படி இருந்த சமூகத்தை எழுந்திரிச்சு நின்று தைரியமா துண்ட தோல்ல போட்டு பேச வச்சது வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் தான். அது மட்டும் போதுமா? நமக்கான அரசியலை முன்னெடுக்கிறோம். இப்ப ஓரளவுக்கு இங்க மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம். இந்த பேரூராட்சியில நாம பெரும்பான்மையா இருக்க இடத்துல நாம தான் பேரூராட்சி கவுன்சிலர் அப்படிங்கிற ஒரு சூழலை கொண்டு வந்துட்டோம். இது தமிழ்நாடு முழுக்க நடக்கணும். தமிழகம் முழுக்க எங்கெல்லாம் முத்திரையர்கள் பெரும்பான்மையாக வாழுகிறோமோ அங்கெல்லாம் அரசியல் நமக்கானதாக இருக்கணும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பஞ்சாயத்துல நான் பெரிய லெவலில் இருக்கேன்னா நான் தான் பஞ்சாயத்து தலைவர் வரணும்னு சொல்றேன். மற்ற சமூக இடத்துல நான் பஞ்சாயத்துல வரணும்னு சொல்லல, அது அநீதி. ஏன்னா அம்பலக்காரன் நம்மளாம் நீதி வழங்கினவங்க, நீதியின் வழியில தான் நம்ம பயணப்படணும். நாங்க எங்க பெரும்பான்மையா இருக்கோமோ அங்க நாங்க எங்களை ஆண்டுக்கிறோம். இதுதான் முத்திரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு. மாநாட்டுக்கு பேர் எனக்கான அரசியல் அதிகாரம். எனது கிராமங்களில் நான் பெரும்பான்மையா இருக்கிற இடங்களில் நான் தான் என்னை ஆள வேண்டும். அப்படி பார்த்தா 30 இருந்து 40 சட்டமன்ற தொகுதியில எம்எல்ஏவா முத்திரையர் இருக்கணும். 5 எம்எல்ஏ இருக்கும். உங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்த ஒரே ஒரு தொகுதியும் போயிடுச்சு, நத்தம் தொகுதியும். மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதியில் ஒரு எம்எல்ஏ முத்திரையர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம், முசிறி, கரூர் மாவட்டம் குளித்தலை, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி. 5 எம்எல்ஏ தான் நம்ம இருக்கோம். எத்தனை இருக்கணும்? மொத்தம் எத்தனை இருக்கணும்? 40. இன்னும் 35 இல்ல. இதெல்லாம் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் மாநாடு. அடுத்து நான் சொன்ன பாருங்க, 1500 கிராமத்துக்கு போறேங்க. அங்கெல்லாம் தெருவிளக்கு இல்ல, ரோடு இல்ல, தண்ணி 3 நாளைக்கு ஒரு தடவை தான் வருது, சுடுகாட்டுக்கு பாதை இல்ல, பால்வாடி இல்ல, பகுதி நேர ரேஷன் கடை கூட இல்ல. ஒரு பெரும்பான்மையா வாழக்கூடிய இந்த சமூகத்துக்கு இவ்வளவு பெரிய அநீதி இழைக்கிறாங்க. இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் மாறணும்னா நாம ஒரு பெரும் கூட்டம் கூடணும். அதுக்கு பேர் தான் மாநாடு. அந்த மாநாடு திருச்சி நடக்குது. அங்க ஒரு 5 லட்சம் பேர் கூட்டம்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ முத்திரையர்லாம் ஒண்ணு கூடுறோம். அவன் கிராமங்கள்ல என்ன அடிப்படை தேவை இருக்கோ அதெல்லாம் நிறைவேற்றணும். இல்லைன்னு சொன்னா ஓட்டு போட மாட்டான். ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி நம்ம ஆட்சிக்கு கெட்ட பேரை உருவாக்குவோம். அப்படிங்கிற ஒரு சூழலை நாம உருவாக்கணும். அதுக்கு நீங்கள் எல்லாம் திருச்சி மாநாட்டில் பெருந்திரளாக கலந்து கொண்டு நமக்கான அரசியலை வென்றெடுப்பதோடு
நாங்கள் தான் பெரும்பான்மையான சமூகம், எங்களை தவிர்த்து தமிழகத்திலே அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற அவர்களுக்கும் தம்பி வினோத் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட கிராம பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் நெஞ்சம் இழந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.